அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபையாக நம்மை காத்தார். ஒரு புதிய நாளை காணும்படி தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். இந்த காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நன்றி கலந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 68, 19, 20 நாம் வாசித்து காலை ஆராதனை நாம் துவக்கப் போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். சங்கீதம் 68, 19, 20. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே, நம்மை ரட்சிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அல்லேலூயா. மரணத்திற்கு தப்பும் வழி அவரிடம் உண்டு. இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட உன்னதமான நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை வேண்டிய கிருபைகளை தந்து நீர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதியும். தூரத்திற்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இப்படி பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தியத்திலே நிலைத்து நிற்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அதிக நேரம் ஜெபிக்கவும், தேவ உறவில் வளரவும், தேவ சத்தம் கேட்கவும், தேவ சித்தம் செய்யவும், தேவ நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கவும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்து காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட கசந்த அனுபவங்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுமானால் மனதை விட்டு விலக்கி சமாதான சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியிலும் உண்மையிலும் உண்மையை பாடி ஆராதிக்க கிருபைகளை தாரும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலை நேரத்திலும் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். Jesus, Jesus, Jesus. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்தார்.
அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகமாய் அல்லேலூயா காலை வேளைக்காய் நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செயல்
என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி உரைக்கு கிருபை சூழ்ந்து கொள்வதே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்வதே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிமாக மாற்றிவிட்டீரே, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிமாக மாற்றிவிட்டீரே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உம் ஆண்டவரை தொழுதேத்து, என் ஆயரை அன்பு வைத்தாதரித்த என் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உம் ஆண்டவரை தொழுதேத்து, என் ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த உம் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வாரும் தூதரத்துள்ளும் சாற்றுதற்கரிய நன்மையுள்ள, போற்றிடும் வாரும் தூதரத்துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேத்து, என் ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த உம் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை காக்கும் வினோதன், உலகமும் தோன்றி ஒழியாது, தலைமுறை தலைமுறை காக்கும் வினோதன், உலகமும் தோன்றி ஒழியாது. ஆத்துமமே என் முழு உள்ளமே உம் ஆண்டவரை தொழுதேத்து, என் ஆயரை அன்பு வைத்தாதரித்த உம் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய்வனவான வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் நீ செய்வனவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உம் ஆண்டவரை தொழுதேத்து, என் ஆண்டவரை அன்பு வைத்தாதரித்த உம் ஆண்டவரை தொழுதேத்து. எந்த நன்முள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன், எந்த நன்முள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உய்தந்த தெய்வமே நீ, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உய்தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே
ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாளுயிரே இயேசுவே எந்த நாளுயிரே வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் மன ஆசையும் வீடல்லவோ வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் மன ஆசையும் வீடல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னல் இயேசுவே போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே என்னல் இயேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாளுயிரே இயேசுவே எந்த நாளுயிரே எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாளுயிரே இயேசுவே எந்த நாளுயிரே வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் மன ஆசையும் வீணல்லவோ வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் மன ஆசையும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே இன்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே இன்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாளுயிரே இயேசுவே எந்த நாளுயிரே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கண்டனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கண்டனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் இணைப்பவரே அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் இணைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் மாசத்தாலும் தாரம் பற்றிடுவேனே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஓ அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே தேடி வந்தீரே ஆராதனை என்னை தெரிந்து கொண்டீரே ஆராதனை தேடி வந்தீரே ஆராதனை என்னை தெரிந்து கொண்டீரே ஆராதனை அற்புதம் செய்தி ஆராதனை அதிசயமே உமக்கு ஆராதனை அற்புதரே உமக்கு ஆராதனை அதிசயமே உமக்கு ஆராதனை
இரக்கமும் மன உருக்கமும் நெடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையை நீ அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீ சமூகத்தில் வந்து பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்து மேல் வாஞ்சி தாகத்தோடு சமூகத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை அதிகமாய் தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்த போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியான பலமாய் இறங்கினார் என்று நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோமே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பும், வார்த்தையின் மூலமாய் பேசும், கிருபைகளை அதிகமாக்கி தாரும். கிறிஸ்துவின் திரு நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இயேசுவை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் இயேசுவை காணக்கூடாமல். இங்கு ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு எரிகோ வழியாய் கடந்து போய்கொண்டே இருக்கிறார் ஊழிய நாட்களில். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த சகையு என்கிற அந்த மனிதன் ஆண்டவரை எப்படி ஆகிலும் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சிக்கிறான். அவனுக்கு கிடைத்த ஒரு வழி என்ன? மரத்தின் மேல் ஏறினால் நிச்சயமாக இயேசுவை முழுவதுமாய் பார்த்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அவர் வருவதற்கு முன்பு எவ்வளோ மணி நேரத்திற்கு முன்பு இந்த காட்டத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகத்தை, அவருடைய விருப்பத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இதற்கு முன்பு இயேசுவை குறித்து அவர் அறிந்திருக்க வேண்டும். அவர் நல்லவர், அற்புதமானவர், மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறார், அநேகரை விடுதலையாக்குகிறார் என்ற செய்தி சகைவுக்கு கிடைத்ததனால் பார்ப்பதற்கு ரொம்ப விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அப்படித்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சில நேரங்களில் நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியம் நடக்காதா, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா, இல்லை என்னை கைவிட்டுருவாரா, என்னை மறந்துடுவாரா, என் ஜெபம் கேட்கப்பட்டதா என்று சொல்லி சில நேரங்களில் சில தடுமாற்றங்களும் நம்மை சூழ்ந்து நிற்பதை நாம் அறிய முடிகிறது. ஆகவே இயேசு எப்படிப்பட்டவர்? முதலாவது, அவர் நம்மை தேடி வந்தவர். ஆமென். அவர் நம்மை தேடி வந்தார் என்பதை நாம் சரியாய் விளங்கி கொள்ள வேண்டும். சகைவை தேடி ஆண்டவர் வந்ததை நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்பீரானால் 38 வருடம் வியாதியாய் படுத்திருந்த அவனை குணமாக்க இயேசு தேடி போனார் என்று தான் பார்க்கிறோம். ஆமென். தேடி போனவர். அது மட்டுமல்லாமல் 6000 பிசாசு பிடித்த அந்த மனிதனை விடுதலையாக்க இயேசு தேடி போனார் என்று தான் வாசிக்கிறோம். இன்றைக்கு உலக மக்கள் எல்லாரும் என்னை தேடி வர வேண்டும் என்று தான் எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள். சாதாரணமாகவே யாருக்காகிலும் வியாதி இருக்கிறது என்று சொன்னால் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஜெபிக்கலாம், அப்படி தான் நானும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. வியாதி உள்ள மக்களை தேடி போனார். அப்போ முதலாவது அவர் யார்? தேடி போகிற தேவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் அவர் நம்மை தேடி வந்ததுனால தான் நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் அவர் தேடி போனார். அவர் சமாரியாவின் வழியாய் போனார். அப்படி போக வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை உண்டாக்குவதற்காக சமாரியாவின் வழியாய் கர்த்தர் போகிறார் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நம்மை தேடி வந்தவர். அவர் நம்மை தேடி வந்தார். அவர் தேடி வந்ததினால்தான் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல பாட்டு உண்டு, நீர் என்னை தேடி வராதிருந்தீரானால் நான் எங்கேயோ அழிந்து போயிருப்பேன் என்று ஒரு பாட்டு, ஒரு அழகான பாடல்கள் உண்டு. முதலாவது, அவர் நம்மை தேடி வந்தவர். ஆமென். இரண்டாவது, அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். யோவான் 15:16 பாருங்கள். முதலாவது, அவர் நம்மை தேடி வந்தவர். இரண்டாவது, நம்மை தெரிந்து கொண்டவர். வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இரண்டாவது, நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அவர் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று தான் வாசிக்கிறோம். அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டார். எப்போது? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள்.
எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்ப தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்திற்கு முன்னே. முதலாவது அவர் யார்? இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் யார்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அது பாதப்படியாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் யார்? நம்மை தேடி வந்தவர். சாதாரணமாக இருந்த நம்மை, பாவியாக இருந்த நம்மை, புறக்கணிக்கப்பட்ட நம்மை, தனித்து விடப்பட்ட நம்மை அவர் தேடி வந்த தேவன். இரண்டாவது நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் உலக தோற்றத்திற்கு முன்பு. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 9:15 பாருங்க. அப்போஸ்தலர்கள் 9:15 வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமேன். 12 பேரை தெரிந்து கொள்கிறார். தூணாக இருக்கும்படி 3 பேரை தெரிந்து கொள்கிறார். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:15 வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், அப்படி நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். அடுத்தது என்ன? என்னை தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்று சொல்லுகிறார். எரேமியா 1:5 வாசிக்கிற போது எரேமியா 1:5 வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நம்ம ஆண்டவர் எப்ப தெரிந்து கொள்கிறார்? நம்ம பிறந்த பின்பு அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பு, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பு அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஒரு உன்னத நோக்கத்தோடு தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்கிறார். நம்மை அடுத்தது அவர் நம்மை பேர் சொல்லி நம்மை அழைக்கிறார். ஆமென். ஆண்டவர் முதலில் என்ன செய்கிறார்? நம்மை தேடி வருகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? நம்மை தெரிந்து கொள்கிறார். மூன்றாவது அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். யாக்கோவே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அப்ப நம்மை அழைக்கிற தேவன். ஆமென். மத்தேயு 4:19-20 வாசித்து பாருங்கள். மத்தேயு 4:19-20 அங்கு வேதம் சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இங்க பாருங்க, அழைக்கிறார். பாருங்க, அழைக்கிறார். அந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அழைக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவன் முதலாவது தேவன் என்ன செய்கிறார்? அவர் நம்மை தேடி வருகிறார். இரண்டாவது தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். யோவான் 8:36 பாருங்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அடுத்தது என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதலாவது தேடி வருகிறார், இரண்டாவது தெரிந்து கொள்ளுகிறார், அடுத்து அவர் நம்ம என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு என்று தான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிற போது அவர் விடுதலை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் மிகவும் உன்னிப்பாய் நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் விடுதலை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையிலும் வியாதியிலும் தனிமையிலும் தனித்து விடப்பட்டவர்களையும் கர்த்தர் என்ன செய்தார்? அந்தகார இல்லிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்தாரே, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவளை விடுவிக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் விடுதலை செய்கிறார். முதலாவது நம்மை தேடி வருகிறார், இரண்டாவது தெரிந்து கொள்கிறார், மூன்றாவது என்ன பண்ணுகிறார்? நமக்கு விடுதலை செய்கிறார். நான்காவது அவர் நம்மை மன்னிக்கிறார். அவர் நம்ம என்ன செய்கிறார்? மன்னிக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 103:12 வாசிக்கலாம். சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. அடுத்ததாக என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். தேடி வருகிறார், தெரிந்து கொள்ளுகிறார், விடுதலை செய்கிறார். அடுத்து என்ன பண்ணுகிறாரு? பாவங்களை மன்னிக்கிறார். தேவனை அறியாத காலத்தில் நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் 103 சங்கீதம் 10 வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 103:10 பாருங்கள்.
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலும் கூட மன்னித்து பரிந்து பேசி ஜெபிக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் மன்னிக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? என்னை தேடி வந்தவர். அவர் எப்படிப்பட்டவர்? என்னை தெரிந்து கொண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? என்னை விடுதலை செய்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? என் பாவத்தை மன்னிக்கிறவர். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆமென். தேவனை அறிவதற்கு முன்பு நாம் செய்த பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தை போட்டு விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 38:17 வாசிக்கிற போது, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். ஆமென். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரித்து விட்டீர். மன்னிக்கிறவர் முதுகுக்கு பின்னதாக எரிந்து விடுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 85:2 பாருங்கள். சங்கீதம் 85:2. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அல்லேலூயா. பாவத்தை எல்லாம் மூடுகிறார். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆகவே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அப்போ தேவன் யார்? மன்னிக்கிற கிருபை பெற்ற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? மறைக்கக்கூடாது. அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. அறியாத காலத்தில் தேவன் கண்டுகொள்ளாதவரை போல இருந்தார். ஆனால் தேவனை அறிந்தாயிற்று, சத்தியத்தை அறிந்தாயிற்று, தேவனுக்கு தொடர்பு உண்டாயிற்று, தேவனுக்கு ஐக்கியம் உண்டாயிற்று, தேவ உறவில் நாம் வாழ்ந்து விட்டோம். ஆகவே தொடர்ந்து இந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதில் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய், பாவத்தில் இருந்து வெளியே வந்தவர்களாய், ஆவியிலும் உண்மையிலும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய், பரிசுத்த அலங்காரத்தை தொழுது கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அடுத்தவர் யார்? மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் யார்? நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். மன்னிக்கிறார். அடுத்தவர் நம்மை என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிறார். ஏசாயா 66:13. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். அடுத்தது நம்ம தேவன் யார்? தேற்றுகிறவர். தேற்றுகிறவர். சங்கீதம் 27:10 தகப்பன் தாயும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன். உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். துக்கப்படுகிற நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில், கண்ணீர் வடிக்கிற நேரத்தில், எல்லாரும் நம்மை விட்டு விலகி போனாலும் அவர் நமக்கு அருகில் இருந்து என்ன பண்ணுவார்? நம்மை தேற்றுவார். அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அவர் யார்? சங்கீதம் 103:13 பாருங்கள். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அடுத்ததாக நமக்கு இறங்குகிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர். எங்கேயோ இருந்தோம் நம்மை தேடி வந்தவர் நமக்கு தகப்பனை போல் அவர் ஒரு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்டான். அவருடைய வஸ்திரத்தை உரிந்து அவரை குற்றூராக்கி விட்டு போய்விட்டார்கள். அங்கு அநேகர் வருகிறார்கள். ஆனால் நல்ல சமாரியனோ அருகில் சென்று அவருக்கு உதவி செய்கிறதை குறித்து லூக்கா 10:30 வாசிக்கிறோம். அவனை பார்த்து அவர் இறங்கி என்று வேதத்தில், அவனை கண்டு மனதுருகி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிட்டே வந்து பாடையை தொட்டு காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தில் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தவர் யார்? இறங்குகிறவர். எல்லாரும் விலகி போகிறார்கள். ஆனால் அவரோ விலகி போகாமல் இறங்குகிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம் தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நாம் தொழுது கொள்கிற தேவன் யார்? நாம் யாரை நோக்கி ஜெபிக்கிறோம்? நமக்கு இறங்குகிற தேவனை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அவர் நமக்கு இறங்குகிறவர். அது மட்டுமல்லாமல் அடுத்தவர் யார்? தகப்பனை போல நம்மை சுமக்கிறவர். உபாகமம் 1:31 பாருங்கள். உபாகமம் 1:31 பாருங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. சுமந்து கொண்டு வருகிற தேவன். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறதை போல சுமக்கிறவர். எப்போது சுமக்கிறார்? தாயின் வயிற்றில் சுமந்தவர். ஆயுள் நாளெல்லாம் நம்மை சுமக்கிறார். ஆமேன். சில நேரங்களில் இந்த ஆடு மேய்க்கொள்ள நீங்கள் பார்த்தீங்களானால் தெரியும். ஏதாவது ஆடுகளுக்கு சில காயங்கள் படுமானால் அதை உடனே காயங்களை கட்டி அந்த தோள் மேல் சுமந்து கொண்டு வருவதை சில கிராம பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற போதெல்லாம் அவர் தோள் மேல் நம்மை சுமந்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தடுமாற்றத்தோடு உடைந்து போய் காணப்படலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்வார் தெரியுமா? காணாமல் போன சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? நம்மை தோள் மேல் சுமந்து காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் யார் தெரியுமா? அவர் நம்மை சிட்சிக்கிற தேவனும் கூட. சில வார்த்தைகள் நம்மை ஆறுதலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:7 பாருங்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமென். அடுத்து நம்ம என்ன பண்ணுகிறார்? தவறுகள் செய்கிற போது, தவறான பாதையில் நம்ம பயணிக்கிற போது நம்மை சிட்சிக்கிறார். எதுக்கு சிட்சிக்கிறார்? நம்மை திருத்துவதற்கு, சரியான வழியில் நம்ம பயணிப்பதற்கு அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஆமென். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஆண்டவர் எந்தவித சிட்சையும் கொடுக்கக்கூடாதுன்னு அநேகர் மக்கள் விரும்புகிறார்கள். அப்படி அல்ல. தவறான பாதையில் போகிற போது அவன் நம்மை அழைத்த, பிடித்த, தெரிந்து கொண்ட நோக்கத்தை விட்டு விலகி போகிற போது எப்படியாகிலும் நாம் சரியான பாதையில் பயணிப்பதற்காக தேவன் சில காரியத்தை செய்து, சில சிட்சைகளை கொடுத்து, சில பாடுகளை கர்த்தர் கொடுத்து சரியான பாதையை கொண்டு விடுவதற்கு தேவன் அவர் முயற்சிக்கிறார். அதற்கான வழிவகைகளை கர்த்தர் செய்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் யார்? நம்மை சிட்சிக்கிறவர். அப்போது நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை தேடி வருகிறவர் தான், தெரிந்து கொள்ளுகிறவர் தான், பேர் சொல்லி அழைக்கிறவர் தான், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான், நமக்கு இறங்குகிறவர் தான். ஆனால் அதே நேரத்தில் தவறான பாதையில் போகிற போது அவர் நம்மை சிட்சித்து திருத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் யார்? ஏசாயா 40:11 பாருங்கள். ஏசாயா 40:11. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. மெய்ப்பனை போல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில எங்களை தேடி வருகிறார். நீங்க லூக்கா 15 நீங்க பார்க்கிற போது, லூக்கா 15 காணாமல் போன ஆடுகை ஆண்டவர் தேடி போகிறார். 99 ஆடுகளை விட்டு காணாமல் போன ஒரு ஆடை அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து என்ன செய்கிறார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு
அப்போ தோளுக்கு மேலே போட்டு வர கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். சில நேரத்தில் நாம் வழி தவறி போகிற போது, பாதை தவறி போகிற போது, காணாமல் போகிற போது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? யாத்திரைகள் 33:11 வாசிக்கிற போது, நண்பனிடத்தில் பேசுவதைப் போல கர்த்தர் மோசேயிடத்தில் அவர் பேசினார். நண்பனைப் போல பேசுகிற நல்ல ஒரு தகப்பன். வாசிக்கலாம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். அல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். எண்ணாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராய் வந்தால் பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது. எண்ணாகமம் 12வது அதிகாரம், எண்ணாகமம் 8வது வசனத்தை பாருங்கள். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? அல்லேலூயா. சிநேகிதனை போல பேசுகிறவர். நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆதியாகமம் 18:18 வாசிக்கிறோம். ஆமென். தன் மனதை வெளிப்படுத்துகிற தேவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அவருக்கு அருகில் நெருங்கி அவருடைய உறவில் வாழ்வோமானால் அவர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார், நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார், நம்மை கொண்டு செய்ய நினைக்கும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு சிநேகிதனை போல பழகுகிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அவர் நம்மை தேடி வந்து நம்மை பாரப்படுத்தி தேசத்திற்காக ஜெபிக்க வைக்கிறது மட்டுமல்ல, தன் இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், நம்மை பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார், திறப்பு நின்று மன்றாடி ஜெபிப்பதற்கு வேண்டிய பாரத்தை தருகிறார். ஆக அவர் யார்? சிநேகிதனை போல் நம்மிடத்தில் பேசுகிறவர். கடைசியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார். அடுத்தது அவர் யாரு? ஒரு ஆசிரியராக அவர் இருக்க நமக்கு கற்றுத்தருகிறார். மோசையை ஆண்டவர் மலையின் மேல் அழைத்து அவருக்கு கற்றுக் கொடுக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் உனக்கு மலையில் காண்பித்த மாதிரியின்படி செய்வதற்கு நீ கவனமாகிறே என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை புரியாத நேரங்களில், அதை அறியாத சில நாட்களில் தேவ சமூகத்தில் அதிகமாய் போகிறோம். இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் பொறுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லுகிற போது பரிசுத்த ஆவியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் யார்? கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு தகப்பன், கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு ஆசிரியராகவே இருக்கிறார். ஆகவே அந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். நாம் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளரும்போது தான் நாம் இன்னும் தேவனுக்கு அருகில் நாம் கிட்டி சேருகிறோம். அவருடைய ஐக்கியத்தில் இன்னும் நெருங்கி போகிறோம். அவருடைய உறவில் நாம் நெருங்கி போவதற்கு என்ன காரணம்? அவரை அறிகிற அறிவில் இன்னும்
நெருங்கி போக வேண்டுமானால் நாம் அவரை அறிய வேண்டும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன குணம் படைத்தவர் என்பதை நாம் அறிகிற போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் சில குறிப்புகளை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். முதலாவது, அவர் யார்? நம்மை தேடி வருகிறவர், நம்மை தெரிந்து கொள்கிறவர், நம்மை விடுதலை செய்கிறவர், அவர் நம்மை மன்னிக்கிறவர். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? தாயைப் போல தேற்றுகிறார், தகப்பனைப் போல இறங்குகிறார், சுமக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், மெய்ப்பனைப் போல நம்மை தேடுகிறார், நண்பனைப் போல நேசிக்கிறார். இப்படிப்பட்ட பல குணங்கள் அவரிடத்திலே உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே அந்த தேவன் இந்த அருமையான காலை நேரத்தில் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. நாம் எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் இந்த ஆராதனையை நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர், நானுடன் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர், நானுடன் அவர் உயிரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரக்கம் பாராட்டுகிறவரே, தயவு செய்கிறவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை தேடி வந்தவர் ஆண்டவரே, நீரே எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபைகளை தந்தீரப்பா. தகப்பனை போல எங்களுக்கு இறங்கினீர், தாயை போல எங்களுக்கு தேற்றினீர் ஆண்டவரே. தடுமாறும் போதெல்லாம் எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்தீரப்பா. தடுமாறி வழிதவறி போகும்போதெல்லாம் சிட்சித்து சரியான பாதையில் எங்களை கொண்டு வந்து எங்களை அழைத்து சொல்லுகிறீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை அழைத்தவர், எங்களை பேர் சொல்லி அழைத்தவர், உடைய கிருபையினால் எங்களை ரட்சித்த தேவனாக இருக்கிறீர். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இப்பொழுது உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நண்பனை போல எங்களோடத்தில் பேசுகிறவர், நண்பனை போல மனதில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும், தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற
என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை கத்த நினைத்தருளும், அந்நாளை நினைத்தருளும், பிள்ளைகளை நினைத்தருளும். பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு பலன் வரட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நன்றி கடந்த இருதயத்தோடு நாங்கள் துதித்து நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி போய் இருக்கலாம். என்ன நடக்க போகிறதோ, என்ன சம்பவிக்க போகிறதோ என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட்டாலும் இந்த காலை நேரத்தில் தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், வழிவாசலை உண்டாக்குகிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு புது வழிகளை திறக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். சத்துரு கொண்டிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாரம்பரிய கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். புது வழிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒரு அற்புத சுகமளிக்கு வல்லமை இறங்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. தகப்பனே, இந்த காலை வேளையில ஆண்டவரே படுக்கையில் படுத்திருக்கிற ஆண்டவரே அநேகருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போது சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. செயல் இழந்த உடல் உறுப்புகள் செயல்படுவதாக, மரித்து போன உடல் உறுப்புகள் செயல்படுவதாக, படுத்திருக்கிற அவளை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. சரீரங்கள் பலன் அடைவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக. மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கலாம், மருந்து மாத்திரைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம். இப்பொழுதே மகிமை பிள்ளைகளை உடல் உறுப்புகள் பலன் அடைவதாக. மரித்து போன உடல் உறுப்புகள் பலன் அடைவதாக. செயலற்று போன உடல் உறுப்புகள் பலன் அடைவதாக. எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்களுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனாலும் உடைய சுகமளிக்கும் வல்லமையினால் ஒரு அற்புத சுகமுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இரத்த நாளங்களில் அற்புதம் நடக்கட்டும். இருதயத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவருடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் சிறுநீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். கழுத்து பையில் அற்புதம் நடக்கட்டும். முதுகு தண்டுபடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பப்பையில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைய தழும்புகளால் சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. 18 வருஷம் கூனியாய் இருந்தவள் கரங்களை வைத்த போது அவள் நிமிர்ந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உடைய கரங்கள் வைக்கப்படட்டும். வியாதியிலிருந்தும், பிரச்சனையிலிருந்தும், போராட்டத்திலிருந்தும், கண்ணீரிலிருந்தும், கவலையிலிருந்தும் இன்றைக்கு அவர்கள் நிமிரட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனை நிமிரட்டும். தலையை நிமிர பண்ணுகிறவரே ஒரு அற்புதத்தை செய்யும். பிள்ளையுடைய கண்ணீர்கள் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபக்குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சொல்லாகும், நீ கட்டடம் நிற்கும். எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன், எனக்கு வழி தெரியவில்லை என்று சொல்லி மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் இடைவெளி இருக்கிறது என்று கண்ணீரோடு காணப்பட்டாலும் மரண வாயிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் நீர் ஒருவரே. தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறீர். மரண வாயிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். கலங்க வேண்டாம். அவரால் கூடும், அவரால் கூடும். அவருடைய கரம் அவளுக்கு நேராக நீட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். மரண வாச தூக்கி விடுகிறீர். நன்றி. ஒரு அற்புத வல்லமை இறங்குகிறது. நன்றி. ஒரு விடுதலை உண்டாகிறது. நன்றி. பாவ சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நன்றி. நன்றி ஆண்டவரே. ஒரு ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பேசும். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும். புது வழிகளை உண்டாக்கி தாரும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே.
ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.